ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ஊர்லேருந்து பொறிச்சிட்டு வந்த லெமன் இருக்குங்க. அதை இன்றைக்கி ஊறுகாய் போட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வச்சு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக எடுக்கணும். ஒரு துளி தண்ணி கூட இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். ஸோ நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வைக்கிற தட்டு நல்லா சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 1 by 1 நம்ம தொடச்சி வச்சிடலாம் ஒரு க்ளீனான கிளாத்தில். பாருங்கள், இந்த காயை நல்லா கத்தியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். நம்ம அதை கட் பண்ணி வைக்கிற பிளேட்டும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. கட் பண்ணுற இதுவும் எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நான் 8 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பிளாஸ்டிக் தட்டில் வைங்க. சில்வர் தட்டில் வச்சிங்கன்னா அந்த லெமனோட சாறு பார்த்திங்கன்னா சில்வர் பிளேட்டை ஒரு மாதிரி பிளாக் கலர் ஆக்கிடும். ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் தட்டில் வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பா சுத்தமாக கழுவி இதெல்லாம் போட்டு வைக்கிறது, இல்லாட்டி பீங்கல்ல கூட போட்டு வைக்கலாம். ஊறுகாய் போட்டுருக்கு வெயில வச்சு தண்ணியெல்லாம் காய வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, ஊறுகாய் கெட்டு போயிடும். இதில் எடுத்து கொட்டிட்டேன். ஒரு கிலோ பக்கமாக இருக்கும். இந்த அளவுக்கு 4 கைப்பிடி எடுத்து போடணும். 4 இருந்து 5 கைப்பிடி உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்திட்டு நல்லா குலுக்கிட்டு வெள்ளை துணி போட்டு சுற்றி, வெள்ளை துணி போட்டு காற்று போகாத அளவுக்கு நூல் போட்டு சுற்றி வெயிலில் வச்சிடணும். அது மாதிரி ஒரு டைமு 8 நாளைக்கு டெய்லி ஒவ்வொரு டைம் குளிக்க வைக்கணும். வச்சிடணும். வெயில் வந்தால் வெயிலில் வச்சிடணும் கொஞ்ச நேரம். சரியா? 8 நாளைக்கு குலுக்கி வைக்கணும். அப்புறம் ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபடணும். வறுத்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த ரெண்டையும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அன்னைக்கு கட்டுனதுங்க எடுத்து பார்க்குறேன். குழஞ்சிருக்கு சாமி. கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. தாட்டிலாம் இதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் உப்பு சேர்த்தி தான் ஊற வச்சுருக்கோம். அதே அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம். மிளகா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஊறுகாய் தாளிச்சிடலாங்க. அதுக்கு வடை சட்டியில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா கழுவி கருவேப்பிலைங்க, தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தய பொடி போட்டுட்டு இதுலேயே நம்ம அந்த ஊறுகாய் கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் மிக்சரை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு.
இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சிடலாம். இந்த டைமில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பும் காரமும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.